இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான தலைப்பான தமிழ் அறிஞர்கள் பற்றிய 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? பாரதிதாசன். பொறுத்துக. கவுந்தி அடிகள் யாருன்னா சமணத்துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாயகன் மகள். மோசிகீரனார் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? பெருஞ்சேரல் இரும்பொறை. கம்பரை புரந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரை ஏறியவர் யார்? அப்பர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பரணர். ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்தில். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடியவர் யார்? கடுவெளி சித்தர். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. என் பானோக்கா யாகிலுமுன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஒரு இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என கூறியவர் யார்? அம்பேத்கர். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? வள்ளலார். திருவிக்கா எழுதாத நூல் எது? சித்திரக்கவி. அதாவது முருகன் அல்லது அழகு, தமிழ்ச்சோலை, உரிமை வேட்டல், இது எல்லாமே திருவிக்கா எழுதிய நூல்கள் தான். எழுதாத நூல் சித்திரக்கவி. தொண்டர்ச்சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார்? சேக்கிலார். குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார்? தமிழ்மொழி, வடமொழி, இந்துஸ்தானி. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். பொருந்தாதவற்றை கண்டறிக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். இது சரியானது. திருமந்திரம் சைவ திருமுறைகளுள் 10வது திருமுறையாக போற்றப்படுகிறது. இது சரியானது. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுகிறார். இதுவும் சரியானது. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். இது தவறு. ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரை யாரை பாராட்டினாலும் அது இளங்கோவடிகளாக தான் இருக்கும். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக அரசு சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாரதிதாசன் விருது. 9 நாளி உடுப்பவை இரண்டே என பாடிய புறநானூற்று புலவர் யார்? நக்கீரனார். கம்பரை புரந்த வள்ளல் சடையப்ப வள்ளல். ஜி.யு. போப் திருக்குறளை மொழிபெயர்த்து, அதாவது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதனை வெளியிட்ட ஆண்டு 1886. சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். யவனர் என பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள். மூலன் என்ற இயற்பெயரை உடையவர் யார்? திருமூலர். மூலன் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றவர் பெரியார். இந்திய அரசு அம்பேத்கருக்கு இந்திய மாமணி விருது வழங்கிய ஆண்டு 1990. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் யார்னா அகத்தியலிங்கம். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர்
நாமக்கல் கவிஞர். ஞான போதினி இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு.சி. பூர்ணலிங்கம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு என்ற கடித பகுதி யாருடையது? மூவா என்கிற மு. வரதராசனார். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. தேசியம் காத்த செம்மல் என திருவிக யாரை பாராட்டியுள்ளார்? முத்துராமலிங்க தேவர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காரைக்குடி மீ.க. உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? முடியரசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? குறிஞ்சித்திட்டு. பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, கொய்யாக்கனி, காவிய பாவை இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல். குறிஞ்சித்திட்டு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல். அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சித்திட்டு இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என கூறியவர் யாருன்னா கெல்லட். வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? சின்மய தீபிகை. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என உணர், உன் வியர்வையை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். இந்த கடித வரிகள் யாருடையது? மூவா என்கிற மு. வரதராசனார். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. நிலவு பூக்கள் இது எல்லாமே ஒளிப்பறவை, நிலவு பூக்கள், ஒரு கிராமத்து நதி இது எல்லாமே சிற்பியினுடைய நூல்கள் தான். அதில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் தான் ஒரு கிராமத்து நதி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிதை பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். உ.வே. சாமிநாதரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நாணிடல் வேண்டும், நாணிடனா வெட்கப்படுதல் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையின் மொழி. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாதவற்றை கண்டறிக. உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டவர். 220 தலங்களை வழிபட்டவர். திராவிட சிசு என ஆதி சங்கரரால் குறிப்பிடப்பட்டவர். அப்பூதி அடிகளின் மூத்த மகனை உயிர்ப்பெழச் செய்தார். இதுதான் தவறானது. ABC சரியானது. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? வாணிதாசன். அவ்வளோதான்.